நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் நடைபெற்ற உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் இருந்து புறப்பட்ட பேரணியை அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் கல்வி அமைச்சர் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனம், பாலாஜி வித்யாபீடம் பல்கலைக்கழகம் உள்பட பல கல்லூரி மாணவர்கள், பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறிய குடும்பம் இனிய குடும்பம் என்று கோஷமிட்டபடி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பல்வேறு சாலைகள் வழியாக சென்று காந்தி திடலை சென்றடைந்தனர். பேரணியில் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டிலேயே குழந்தைகள் இறப்பு விகிதம் புதுவையில்தான் குறைவு என்று உலக மக்கள் தொகை தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு விழா கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன் வரவேற்று பேசிட முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியில் முதல் 3 இடங்களை பிடித்த பிள்ளையார்குப்பம் பாலாஜி வித்யாபீடம் பல்கலைக்கழகம், கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், அரியூர் செவிலியர் கல்லூரி ஆகியவற்றிற்கு பரிசு கேடயங்களை வழங்கி பேசுகையில் மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுவதாகவும், சிறிய குடும்பம்தான் சிறந்த இனிய குடும்பம், நம் நாடு உலக அளவில் பரப்பளவில் சிறியதாக இருந்தாலும் மக்கள் தொகையில் 2ஆம் இடம் வகிக்கிறது என்றும், மக்கள் தொகைக்கு ஏற்ப நாட்டின் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றார். ஆனால் பெரிய வளர்ச்சிக்கு தேவையான நிதி இல்லாமல் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் திட்டங்களை சரியாக செயல்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும், இதனால்தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அரசு கொண்டு வந்து மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது என்றார். அதுபோன்று குழந்தை பிறக்கும் போது இறப்பு விகிதத்தை குறைக்க அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்றும், குழந்தை இறப்பு விகிதம் புதுவையில்தான் குறைவு என்று பெருமிதத்துடன் கூறினார். ஆரோக்கியமான குழந்தை மற்றும் தாய்மார்களின் நலனிலும் அரசு அதிக அக்கறை கொண்டு மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதால் மக்களுக்கு எளிதாக சென்றடைகிறது என்று பேசினார். நிறைவில் துணை இயக்குநர் டாக்டர் ராவ் நன்றி கூறிய விழாவிற்கான ஏற்பாடுகளை துணை இயக்குநர் டாக்டர் நீலமணி தலைமையில் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரை 10 நாட்கள் நடத்துவது என்று சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழுவின் கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் 10ஆம் தேதி மாலை நடைபெற்றது. சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் தியாகராஜன், காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வல்சராஜ், துணை சபாநாயகர் TPR செல்வம், திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவகுமார், தலைமைச் செயலர் சேட்டன்வி ஷாங்கி, நிதித்துறை செயலர் மூர்த்தி, சட்டசபை செயலர் அன்பழகன், சபாநாயகரின் செயலர் மோகன் ஆகியோர் பங்கேற்ற கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது, எந்தெந்த தினங்களில் என்னென்ன அலுவல்களை மேற்கொள்வது என்று விவாதிக்கப்பட்டது. அதன்படி வரும் 15ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் 16, 17ஆம் தேதிகளில் அமர்வு கிடையாது என்றும், பின் 18, 19ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கிறது. இதனையடுத்து 22ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி வரை அரசு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 30ஆம் தேதி தனிநபர் தீர்மானங்களுக்கு ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் பாலன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பங்கேற்று தலைமை தாங்கி பேசுகையில், என்ஆர் காங்கிரஸ் கட்சி துவங்கி ஆட்சி அமைத்த பிறகு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அனைவரும் அறிவர். அரசுக்கு ஏற்பட்ட சிக்கல், நிதி நெருக்கடி இவற்றையெல்லாம் தாண்டி நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், விட்டுப்போன திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்த அவர், தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். மேலும் மக்களின் குறைகளை நீக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், நிதி நெருக்கடி தற்போதுதான் படிப்படியாக நீக்கப்பட்டு வருவதால் வரும் ஆண்டில் எல்லா திட்டங்களையும் செம்மையாக செயல்படுத்துவோம் என்று கூறிய அவர், மாநில அந்தஸ்து பெற்றால் மட்டுமே அதிகாரம் கிடைக்கும் என்பதால் மாநில அந்தஸ்து பெற அனைவரும் இணைந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விரைவிலோ அல்லது சில மாதங்களுக்கு பிறகோ பாராளுமன்ற தேர்தல் வர உள்ளது.
எனவே கட்சியை துவங்கிய உத்வேகத்துடன் ஆட்சியை பிடித்தது போன்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுபவர் நமது கட்சியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் புதுவைக்கு நல்ல திட்டங்களையும் தேவையான நிதியையும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மூலம் மத்திய அரசை வலியுறுத்தி பெற முடியும் என்றார். மேலும் நம்மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளதால் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த மக்கள் திட்டங்கள் அனைத்தையும் நிச்சயம் செய்து கொடுப்போம் என்றும் பேசினார். நிறைவில் செயலாளர் ஜெயபால் நன்றி கூறிய கூட்டத்தில் செயலாளர் ஞானசேகரன், அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, அசோக் ஆனந்த், தமிழ்ச்செல்வன், கல்யாணசுந்தரம், சிவா, டெல்லி சிறப்பு பிரதிநிதி பக்தவச்சலம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வாரியங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்களால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள செலவுகள் குறித்த விவரங்களை அதிகாரிகள் சேகரித்து தலைமைச் செயலரிடம் சமர்ப்பித்துள்ளதால் NR காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் NR காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 20க்கும் மேற்பட்ட வாரியங்களுக்கு தலைவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள், கழகங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவல் சாரா தலைவர்கள் குறித்த முழுமையான விவரங்களை அந்தந்த துறை செயலர்கள் திரட்டியுள்ளனர். அதன்படி கடந்த 2010, 2011, 2013 ஆண்டுகளில் நியமனம் செய்யப்பட்ட வாரிய தலைவர்கள் எத்தனை பேர், இவர்களால் இந்த காலகட்டத்தில் திட்டம் சாரா வகையில் செலவுகள் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது, வாரிய தலைவர்களுக்கு மதிப்பூதியம் எவ்வளவு வழங்கப்பட்டுள்ளது, வாரிய தலைவர்களுக்கு கார், அலுவலகம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்ட வகையில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது என்று அனைத்து விவரங்களும் புள்ளி விவரங்களுடன் சேகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வாரிய தலைவர்கள் எத்தனை பேரை வேலைக்கு வைத்துள்ளனர், அவர்களுக்கு சம்பளம் மற்றும் அலவன்ஸ் வழங்க எவ்வளவு தொகை செலவிடப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த விவரங்கள் தலைமைச் செயலரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவையின் புதிய ஆளுநராக வீரேந்திர கட்டாரியா பதவியேற்றுள்ள சூழ்நிலையில் வாரிய தலைவர்கள் குறித்த கோப்பு வேகம் பெற்றுள்ளதால் NR காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா தனது குடும்பத்தினருடன் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட வீரேந்திர கட்டாரியா தனது குடும்பத்தினருடன் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்றார். அங்கு அவரை இந்து அறநிலையத்துறை ஆணையர் வரதராஜன், கோவில் நிர்வாக அதிகாரி கருணாகரன், அறங்காவலர் குழு செயலாளர் குணசேகரன், பொருளாளர் ஆனந்த் ரவிச்சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் கோவிலை சுற்றி வலம் வந்த ஆளுநர் சிறப்பு வழிபாடு செய்தார். தொடர்ந்து பக்தர்களோடு சேர்ந்து வரிசையில் நின்றும் விநாயகரை வழிபட்டார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அவர் மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி மாதா பேராலயத்திற்கும் முல்லா வீதியில் உள்ள குத்பா மசூதிக்கும் சென்றார். அப்போது ஆளுநருடன் அவரது மகன், மகள், மருமகன், மருமகள், பேர குழந்தைகள் ஆகியோர் உடனிருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் தலைமை தபால் நிலையம் எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் 8 ஆண்டுகள் பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளராக பதவி உயர்வு அளிக்க வேண்டும், காலியாக உள்ள நிரந்தர அங்கன்வாடி ஊழியர் பதவிகளுக்கு தகுதியுள்ள உதவியாளர்களை முதுநிலை பட்டியலின்படி பதவி உயர்வு வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், அங்கன்வாடி மையங்களுக்கு விலைவாசி உயர்வை கணக்கில் கொண்டு வாடகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பு சங்க தலைவி திலகம் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அரசு ஊழியர் சம்மேளன ஆனந்தராசன் துவக்கி வைத்திட சங்க நிர்வாகிகள் தமிழரசி, மீனாட்சி, பூங்கோதை, பரமேஸ்வரி மற்றும் சம்மேளன நிர்வாகிகள் பாலமோகனன், சீதாராமன், புகழேந்தி உள்பட பலர் வாழ்த்து பேசினர் மற்றும் திரளான அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் வரும் 17ஆம் தேதி முதல் காலவரையற்ற லாரிகள் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து 15ஆம் தேதி முதல் லாரி புக்கிங் நிறுத்தப்படும் என்று லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. புதுவையில் லாரிகளை நிறுத்துவதற்கு தனியாக இடம் இல்லாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு ஏற்படும் சிரமத்தினை போக்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுத்தும் அதனை போக்க அரசு முன்வரவில்லை என கண்டித்தும் லாரிகள் நிறுத்துவதற்கு புதுவையில் தனி இடம் ஒதுக்கீடு செய்ய கோரியும் வரும் 17ஆம் தேதி முதல் புதுவையில் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்திலிருந்து புதுவைக்கு லாரிகளை இயக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று வரும் 15ஆம் தேதி முதல் தமிழகத்திலிருந்து புதுவைக்கு லாரி புக்கிங் செய்வது நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து புதுவைக்கு தினமும் லாரிகளில் கொண்டு செல்லப்படும் கல்மாவு, இரும்பு தாது பொருட்கள், நூல் பண்டல், டைல்ஸ் மூலப்பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் புக்கிங் செய்வது 15ஆம் தேதியுடன் நிறுத்தப்படும் என்பதால் தினமும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது.
புதுவை தாகூர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படை விமான பிரிவு சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரியின் தேசிய மாணவர் படை விமான பிரிவு சார்பில் கல்லூரி வளாகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விமானப்படை பிரிவு மாணவர் ரவிசங்கர் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் முதல்வர் ராஜன் தலைமை உரையாற்றிட தேசிய மாணவர் படை குரூப் கமாண்டர் கர்னல் ஜோஷி நோக்க உரையாற்றி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். விமானப்படை பிரிவு கமாண்டிங் அதிகாரி மேன்கத் பங்கேற்ற பேரணியில் கல்லூரியின் முப்படை பிரிவு மாணவர்கள், புதுவை பல்கலைக்கழகம், பொறியியல் கல்லூரி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களிலிருந்து முப்படை பிரிவு மாணவர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரியிலிருந்து விமானத்தள சாலை, பாரதியார் சாலை, கல்லூரி சாலை வழியாக சென்ற பேரணியை தேசிய மாணவர் படை குழுவின் தலைமை அலுவலகத்தைச் சேர்ந்த முப்படை அதிகாரிகள் நெறிப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.